ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்ட்லேருந்து 3வது ரவுண்ட் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகி நான் போனேன். போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெச்ஆர் ரவுண்ட்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே நிறைய கம்பெனிஸில் ஒரு 4, 5 கம்பெனியில் அட்டன் பண்ணேன். ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஓரளவு பெரிய லெவலான கம்பெனிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு விதமான பயத்திலே தான் வந்து அட்டன் பண்ணுறதுக்குள்ள ரூமில் போனேன். போனோன்னே ஒரு 2 ஹெச்ஆர் உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து சில கேள்விகள் கேட்டாங்க. நான் படித்தது ரிலேட்டடாக ஓரளவு எனக்கு வந்து சரளமாக வந்து ஒரு இங்கிலீஷ் பேச தெரியலனாலும் ஓரளவு அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சரி ஓகேம்மா, நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஒரு 1/2 ஹவரில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்ட்டு எல்லாருமே அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 பேர்கிட்ட நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்துருந்தோம். அப்போ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. பதட்டத்தோட ஒரு பயங்கிறது இருக்குது. நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டு கூட இந்த அளவுக்கு நம்ம வந்து பயப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அது எழுதியிருப்போம். ஏதோ ஒரு ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பாஸ் ஆகிடுவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். மார்க் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆனால் வந்து இதில் வந்து நம்ம என்ன தான் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் அந்த டைமில் அவங்களுக்கு யார் அந்த இதுக்கு வந்து ஒரு அளவு கரெக்டாக இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பிக் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே கொஞ்சம் பயத்தோடையே கலந்த ஒரு இதாகவே நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்தால் என்ன, ஏற்கனவே ஒரு 4 கம்பெனியில் அட்டன் பண்ணியிருக்கோம், இது 5வது நினச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் கூட என் ஃப்ரெண்டு கல்பனாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து அவளை நான் தான் அழைச்சிட்டு போகணுங்கிறதுனால ஈவினிங் கிட்டத்தட்ட 7, 7:30, 8 மணிக்கிட்ட ஆக போகுது நைட் அப்படிங்கிறதுனால அவளை தனியாக அனுப்ப முடியாதுங்கிறனால நம்ம 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அசிஸ்டன்ட், அவங்களோட இது ஹெச்ஆர் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. என் நேமே அனௌன்ஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ரொம்பவே எப்படி சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கல்பனா வந்து கங்க்ராட்ஸ்டி, பரவாயில்ல செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செலக்ட் ஆனவங்களுக்குலாம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த 20 பேர் செலக்ட் பண்ணவங்கள மட்டும் வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து இது பண்ணாங்க, பேசினாங்க, இது பண்ணாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு பயந்துக்கிட்டு செஞ்சாலும் அதை வந்து கரெக்டான நேரத்தில் செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை தவிர நம்ம வந்து இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கடுத்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் தைரியமாக இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, நீங்கள் ஒரு 1 வீக்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இடையில வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒரு 19,000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மாமா ரெக்கமெண்ட் பண்ணது வெறும் 13,000 சேலரி தான். நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுனால கண்டிப்பாக எனக்கு வந்து அதோட பெட்டரான ஒரு ஜாபாக தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அந்த சமைக்கிறது, அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால வந்து கடைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது இப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் மாமாவோ இல்லை வேறு யாருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து பணங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, ஏன்னா எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சொத்தெல்லாம் இருந்தாலுமே என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி அதுக்காக வந்து சொத்தை விற்று படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கல அவங்க. அவங்களா போய் ஒரு சமைச்சு கொடுத்து வர்ற வருமானத்தில் வந்து தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜில் கிடைக்கிறப்ப மட்டும்தான் வந்து கொஞ்சம் இடத்த விற்றுட்டு தான் வந்து ஃபீஸ் கட்டினாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அம்மாவால் வந்து எதுவும் மற்றவங்கள்ட்ட போய் வாங்கி கடன் வாங்கி இது பண்ண முடியல அவங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து அவங்க இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சரி நம்மளால் முடியுதா, இது முடியுது அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எப்போதுமே என்கிட்ட சொல்லுவாங்க. அதை அவ்வளோ ஒரு தைரியமான இதில் இருந்துட்டு நம்ம வந்து இதுக்காக வேலைக்காக மாமா கிட்ட போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேண்டான்னு சொன்னதுக்கான காரணங்கிறதே அதுதான் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எது இது பண்ண முடியுதோ அதை நம்ம வந்து ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. சரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட வந்து நான் அந்த அவங்க கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வண்டியில் நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் வர்றப்போ வந்து நைட்டு ஒரு 8:30 மணி ஆயிட்டனால அம்மா வந்து என்ன சொன்னாங்க, "ஏதாச்சும் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க பாப்பா. நானும் வந்து ஒன்றும் சமைக்கல. நானும் பக்கத்தில் ஒரு இது விஷயமா போயிட்டேன். இன்னும் நைட்டு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு